அண்மை செய்தி. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ அதிகாரிகள் தற்போது திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிவகங்கை செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ், சொல்லுங்க, தற்போது திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். வணக்கம்மா. சிவகங்கை மாவட்டம் மணப்புறத்தில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் காவல்துறையினுடைய விசாரணையில அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சுட்டு வர்றாங்க. பல்வேறு கட்டங்களாக மணப்புறம் மற்றும் திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை அன்று பல்வேறு விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் தற்பொழுது திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விசாரணையில தற்போது ஈடுபட்டிருக்காங்க. இந்த விசாரணையில அந்த சிசிடிவி கேமராக்களுடைய காட்சிகளின் அடிப்படையிலும் அங்கு காவல் நிலையத்தில் அவர் அழைத்து வரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டவருடைய காட்சிகள் மற்றும் நேரங்கள் போன்றவற்றை ஒப்பிட்டும் தற்பொழுது அவர் இரண்டாவது முறையாக தற்போது காவல் நிலையத்துல 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரி குழு தற்போது மணப்புறம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைக்கு அடுத்து மேலும் மணப்புறம் மற்றும் ஆலயங்களுக்கு 2வது கட்டமாக விசாரணைக்கு சொல்றாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.